ஆபிரகாம் கேள்விப்படுகிறார், வெற்றி பெறுகிறார். தாவீது கேள்விப்படுகிறான், வெற்றி பெறுகிறான். இந்த பெண்மணி கேள்விப்படுகிறாள், சொஸ்தமாகிறாள். விடுதலை ஆரம்பமாவது காதுகளில் இருந்து. அது தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். விடுதலை ஆரம்பமாவது காதுகளில் இருந்து. எதை இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க? எதுக்கு நேரம் உங்க காதுகள் திறந்திருக்கிறது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபத்தும் அற்புதமும் ஆரம்பிப்பது காதுகளில். எல்லாருக்கும் தமிழ் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். ஆபத்தும் அற்புதமும் ஆரம்பிப்பது காதுகளில். பாத்தீங்களா, யோபுவை சாம்பலில் கொண்டு வந்தது எது? கேள்விப்பட்டவைகள். 4 பக்கத்தில் இருந்து செய்தி வருது. 4 பக்கத்தில் இருந்து வந்த செய்தியும் அவனை நேரடியா சாம்பலில் கொண்டு போகிறது. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, கேட்டான், வென்றான். தாவீது அப்படி இல்லை, கேட்டான், வென்றான். அந்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உள்ள பெண்மணி அப்படி இல்லை, கேட்டாள், வென்றாள். அப்ப பாத்தீங்களா, ஒருத்தன் கேட்டா சோர்ந்து போனா. 2 பேர் கேட்டார்கள், வென்றார்கள். ஒருத்தி கேட்டாள், சொஸ்தமானாள். கேள்விப்பட்ட 5வது ஆள் நெகேமியா. கேள்விப்பட்ட 5வது ஆள் யாரு? நெகேமியா. சொல்லுங்க, கர்த்தர். மெதுவா, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு 2 காதும் 1 வாயும் தந்திருக்கிறார். எத்தனை காது? 2 காதும் 1 வாயும். எதுக்காக சொல்லுங்க? நிறைய கேட்கணும். மெதுவா சொல்லுங்க. நிறைய கேட்கணும், கொஞ்சம் பேசணும். அதாவது இன்லெட் 2 எண்ணம், அவுட்லெட் 1. கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கு இങ്ങനെ 1 வாயும், இதுக்கு இങ്ങനെ 1 வாயும் வச்சிருக்கணும். சில ஆட்களுக்கு உடம்பு பூரா வாயாகும். நம்மிடையே இல்லை. ஒரு அல்லேலியே சொல்லுங்க. சில ஆட்களுக்கு கையும் காலும் எல்லாம் பேசும். சரி, விட்டு தள்ளுங்க. தமிழ் தெரியாததுக்கு நான் இனி ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லுங்க. கேள்வி